கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கும் நம் அநேகரிடத்தில் இல்லாத ஒன்று தாழ்மை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாழ்மையை தரித்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் தம்மை தாழ்த்தினாராம். எல்லா இடங்களிலேயும் அவர் தம்மை தாழ்த்தினதை நாம் பார்க்க முடியும். அவரால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை இருந்தும், எல்லாம் அவர் சொல்ல ஆகும் என்று அவர் அறிந்திருந்தும், எந்த இடத்திலும் அவர் பெருமை உள்ளவராக பேசினதாக வேதத்தில் பதிக்கப்படவில்லை. அப்படி என்றால் அவர் எவ்வளவு தாழ்மையாய் இருந்திருப்பார் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அந்த தாழ்மையை தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழுகிற அநேகர் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு நல்ல வேலைக்கு சென்று விட்டால் நான் இந்த பதவியில் இருக்கிறேன், இந்த வேலை செய்கிறேன் என்று பெருமை பாராட்டுகிறார்கள். வாழ்வதற்கான எல்லா வசதிகளும் இருந்து விட்டால் போதும், வாழ்வாதாரமற்ற மக்களை பார்த்து எங்களுக்கு இது இருக்கிறது அது இருக்கிறது என்று பெருமை பாராட்டுவார்கள். இன்னும் எளிதாய் சொல்ல போனால் அநேக ஜனங்கள் பெருமையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ ஜனமே, பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களை தான் உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் கிருபை தருகிறார். தாழ்மை உள்ளவர்களிடம் தான் கிருபை தங்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். எல்லாம் உடையவராய் இருந்தும் ஒன்றும் இல்லாதது போல தம்மை தாழ்த்தின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் முன் வைத்து அவரை போல எல்லாவற்றிலும் தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். தாழ்மையுள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறாரே, தாழ்மையுள்ளவர்களை அவர் நினைத்திருக்கிறாரே. ஆகவே இந்த நாளில் உங்களுடைய பெருமைகளை தூக்கி எறியுங்கள். ஒருவேளை எந்தெந்த இடங்களில் பெருமை கொண்டிருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு அநேகருக்குள்ளாய் ஆவிக்குரிய பெருமை அதிகமாய் வந்துவிட்டது. நான் மற்றவர்களை பார்க்கிலும் அதிகமாய் செபிக்கிறேன், அதிகமாய் உபவாசிக்கிறேன் என்ற பெருமை, அதை எல்லாம் தூக்கி எறிந்து தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை என்று உங்களை தாழ்த்தும் போது அவர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.